නමෝ තස්ස භගවතෝ அரஹතோ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களுக்கு கௌதம புத்த பகவான் இந்த தர்மத்தை போதிப்பதற்கான காரணம் என்னவாக இருந்தது தெரியுமா? கௌதம புத்த பகவான் இந்த உலகத்தில் 6 வருடம் கடும் தவத்தின் பிறகு இந்த தர்மத்தை முதலாவதாக போதிக்கவில்லை. காரணம் என்னவாக இருந்திருக்கும்? அப்பொழுது அன்று பாரத தேசத்திலே பல சமயங்கள் இருந்தது, பல வழிபாடுகள் இருந்தது, பல பூஜைகள் இருந்தது, பல பிரார்த்தனைகள் இருந்தது. அதுக்கு இடையில் கௌதம் புத்த பகவான் தோன்றி என்ன சொல்லுகின்றார்? துக்கம் என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு துக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அந்த மனிதன் துக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி? ஒரு மனிதன் வாழும்போது பிரச்சனைகளை குறைத்து கவலைகளிலிருந்து மீண்டு ஒரு மனிதன் எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்பதை இந்த உலகுக்கு எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் போதித்தவர் கௌதம் புத்த பகவான். ஆசைகள் அதிகரிக்கும் போது வாழ்க்கையிலே துக்கங்களும் வேதனைகளும் அதிகரிக்கின்றது. இந்த உலகத்தில் ஆசைப்படாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஆசைகள் இருக்கின்றது. தேவலோகத்தில் உள்ளவர்களுக்கும் ஆசைகள் இருக்கின்றது. ஆசை யாரை விட்டது? ஆனால் ஆசையிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை மிக அழகாக தெளிவாக இந்த தர்மத்தினூடாக போதித்திருக்கின்றார். வாழ்க்கையிலே அதிகமான விடயங்களில் நாங்கள் ஆசைப்படக்கூடாது. இப்பொழுது அன்பு புண்ணியவான்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைத்ததா? இல்லை அல்லவா? உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டதா? இல்லை அல்லவா? அப்போது ஆசைப்பட்டது கிடைக்கவும் இல்லை, கிடைத்ததெல்லாம் நாம் ஆசைப்பட்டதும் கிடையாது. இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றது, வேதனைகள் இருக்கின்றது, கவலைகள் இருக்கின்றது. காரணம், ஒரு மனிதன் வாழ்க்கையில் அதிகமாக ஆசைப்படுவதால். இந்த ஆசை யாரை விட்டது? அன்பு புண்ணியவான்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, கிடைத்த மனித வாழ்க்கையில் ஆசைகளை குறைத்து வாழ்க்கைக்கு எது தேவைப்படுகின்றதோ அதை மட்டும் வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வாழும் போதே சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் என்றால் அதை கடையில் போய் வாங்க முடியாது. யாராவது நினைத்தால் எல்லாத்தையும் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் கடையில் போய் பணம் கொடுத்து வாங்குகின்றோம். வியாபார இடங்களில் சந்தோஷத்தையும் போய் கடையில் வாங்க முடியும் என்று நினைப்பவர்களும் இருக்கின்றார்கள். எல்லாம் போய் வியாபார ஸ்தலங்களிலே வாங்க முடியும் பணங்களை கொடுத்து. இந்த உலகத்திலே சந்தோஷம் என்கிற ஒரு விடயத்தை ஒருபோதும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சிந்தனைகளின் ஊடாக உங்களாலவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்வதுதான் சந்தோஷம். கவலை தென்படுகின்றது, சந்தோஷம் தென்படுவது இல்லை. கவலையை பற்றி அதிகமாக நினைப்பார்கள், ஆனால் சந்தோஷத்தை மறந்து விடுவார்கள். ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கின்றது. நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம்
தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26/4/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை பஜனை, 18ஆம் படி பூஜை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது போன்ற சிறப்பான இந்த பூஜை வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்வதற்கு ஒரு உகந்த நாள் இந்த மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. இப்போ சுபகாரியங்கள் இந்த சனிக்கிழமைகளிலே செய்து கொள்ள மாட்டார்கள். அவ்வாறு இந்த சனிக்கிழமைகளிலே நாம் இந்த ஜாதக ரீதியாக ஒவ்வொருவருக்கும் சனி பகவானுடைய எந்தெந்த ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரோ அதற்குரிய பலாபலன்கள். எனவே அந்த சனியினுடைய தாக்கங்கள் குறைவதற்காக எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைப்பது, வைத்து பூஜைகள்லாம் முடித்து அந்த எள்ளு சாதத்தை காக்கைகளுக்கு உணவாக கொடுப்பது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தருகின்ற வகையில் அமைந்திருப்பது. இவை நாம் இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்வதோடு வருகின்ற புதன்கிழமை 30/4/2025 அன்றைய தினம் ஒரு சிறந்த நாள். அக்ஷய திருதியை என்று போற்றப்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பொதுவாக இந்த அக்ஷய திருதியை நாளிலே நாம் என்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்றால், அக்ஷய திருதியை என்பதே தானம் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த நாள், தர்மம் செய்வதற்கு சிறந்த நாள். அக்ஷயம் என்ற சொல்லே குறைவில்லாதது, நிறைவைத் தருவது, அள்ள அள்ள வந்து கொண்டே இருப்பது என்கின்ற பல சிறப்புகளோடு கூடியது இந்த அக்ஷயம் என்கின்ற சொல். இந்த சித்திரை மாதத்திலே வருகின்ற அமாவாசை கழித்து வருகின்ற 3வது திதி திருத்தியை. இது இந்த சித்திரை மாதத்திலே இது கொண்டாடப்படுவதனாலே இந்த சிறப்பு அக்ஷய திருதியை என்று போற்றப்படுவது. இந்த அக்ஷய திருதியை நாளிலே தான் பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளெல்லாம் உலகிலே இடம்பெற்றிருக்கிறது. தசாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவானவர் பரசுராம அவதாரம் எடுத்த நாள் இந்த அக்ஷய திருதியை நாள் என்று போற்றப்படும். அதனால தான் இந்த அக்ஷய திருதியை நாள் இதுபோன்ற பல சிறப்புகளோடு கூடியதாக அமைந்திருப்பது.
இப்பொழுது இந்த அக்ஷய தீதி என்றதுமே எல்லோருடைய உள்ளத்திலும் வருகின்ற ஞாபகம் தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும். தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவதற்கும் அக்ஷய தீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அக்ஷய தீதி என்பது தானம் கொடுக்கின்ற நாள். தானமாக கொடுக்கின்ற பொழுதுதான் சிறப்பு நமக்கு கிடைக்கும். தங்கம் வாங்க முடிகிறதா? வாங்கி அதை பிறருக்கு தானம் கொடுக்க வேண்டும். இது தானம் கொடுப்பதற்கு உரிய நாள். இந்த அக்ஷய தீதி என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எனவே இந்த அக்ஷய தீதி தொடர்பாகவும் நாம் தொடர்ந்தும் வரும் நாட்களிலும் சிந்திப்போம் என்று கூறி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وقال ربكم ادعوني استجب لكم. ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய நேயர்களே, துஆ என்பது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். எமது எல்லா இபாதத்துகளினுடைய அடிப்படை வேர். அத்துஆ முஹுல் இபாதா. துஆ என்கிறது இபாதத்தினுடைய அடிப்படை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நிறைய தேவைகளை, நிறைய பிரச்சனைகளை, நிறைய சிக்கல்களை மனசில் சுமந்து கொண்டிருக்கிற நாங்கள் அந்த பிரச்சனைகள் சிக்கல்களை சொல்வதற்கு தகுதியான ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். எல்லா அமல்களுக்கும் பல நிபந்தனைகள் இருக்கும். தொழுகிறதா இருந்தால் கிப்லாவை முன்னோக்கி கொள்ளணும், உதுவோடு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். குர்ஆன் ஓதுறதா இருந்தால் சுத்தமாக இருக்கணும். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆவுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. எந்த நிலைமையிலையும் அல்லாஹ்விடம் துஆ கேட்கலாம். நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்பவர்களாக பழக வேண்டும். அல்லாஹ்வோடு கதைப்பவர்களாக பழக வேண்டும். துஆ என்பது ஒரு மூமினுடைய ஆயுதம். எல்லா நபிமார்களும் துஆ கேட்டிருக்கிறார்கள். நபிமார்கள் துஆ கேட்டதை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். நபி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பற்றி கூட ஹதீஸுகள் நமக்கு தெளிவாக கூறுகிறது. பத்ருடைய யுத்தத்தில் பயங்கரமான அந்த தருணத்தில் இரவில் சஹாபாக்கள் அடுத்த நாள் காலையில் யுத்தத்துக்கு தயாராகணும் என்ற யுத்த பயிற்சிகள் இருக்கும் பொழுது ஹபீபே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேட்டு அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவு துஆ கேட்டார்கள் என்றால் நபியவர்கள் அந்த துஆவில் சொன்னார்கள், அல்லாஹ் மின் துஹ்லக ஹாதிஹில் இஸாபா வலன் துஅபத ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், இந்த சிறிய ஒரு கூட்டம் இன்று உலகில் அழிக்கப்பட்டால் இதுக்கு பின்னால் உன்னை வணங்கும் எந்த கூட்டமும் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். ஆழமான ஒரு வருத்தத்தோடு கேட்கிற துஆ. எந்த அளவு துஆ கேட்டார்கள் என்றால், நபி அவர்கள் துஆ கேட்டு கேட்டு நபியுடைய மேலாடை கூட கீழே விழுந்து விட்டது. அதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இரக்கம் பிறந்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மேலாடையை போட்டு விட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், போதும். அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டான். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கும் துஆவுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? நமக்கும் துஆவுக்கும் அல்லாஹ்விடம் கையேந்துவதற்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? ஃபர்லான் 5 நேரத்துக்கு பின்னாலேயும் துஆ கபூலாகிற நேரம். அந்த ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலேயே துஆ கேட்கறதுக்கு வக்கில்லாதவர்களாக போயிட்டோம். ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் கூட துஆ கேட்குற பாக்கியம் நிறைய பேருக்கு இல்லை. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வந்துச்சுண்டா பொறுமையாக இருந்து தொழுந்து கேளுங்க. உங்களோட தேவையை தொழுகை வரும் வரைக்கும் பிற்படுத்துங்க. தொழுது விட்டு கேளுங்க, நான் தாரேன்.
மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் ரொம்ப சிறந்த ஒரு அமல் தான் சுஜூதில் இருக்கிறது. சுஜூதில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸ்அலூ மா ஷிஅ்தும், உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ கேளுங்க. அதே மாதிரி இஃப்தாருடைய நேரம், நோம்பாளி நோன்பு திறக்கிற நேரம், நோன்பாளி இந்தல் இஃப்தார் நோன்பு திறக்கிற நேரம் துஆ கபூலாகிற நேரம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு நேரம் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு நேரம் இருக்குது. எந்த ஒரு அடியான் அந்த நேரத்தில் அவன் என்னத்தை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி சிறந்த நேரங்களில் ஒன்றுதான் தஹஜ்ஜுடைய நேரம், அதிகாலையுடைய நேரம். இது அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து மக்கள்கிட்ட கேட்குற நேரம். உங்களுக்கு என்ன சரி தேவை இருக்குதா, அவனோட தேவைகளை பூர்த்தி செய்ய நான் தயாராக இருக்கிறேன். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறந்த ஒழுக்கம் உது எடுத்து கிபிலாவை முன்னோக்கி தொழுது விட்டு கேட்கிறது முறை. 2 கையையும் வானத்தின் பக்கம் உயர்த்தியவராக துஆவை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய புகழ ஹம்த கொண்டு சலவாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது. துஆவை முடிக்கும் பொழுது சலவாத்தை கொண்டு ஹம்த கொண்டு முடிக்கிறது. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, விசேடமா அல்லாஹ் கிட்ட எங்கட பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ கேட்கிறது. என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லா தேவைகளையும் துஆ கேட்கிறது. உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பெரியார், அவர்களை பற்றி வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள். அவர்கள் அதிகாலையில் எந்த அளவுக்கு துஆ கேட்பாங்கண்டா, அன்றைய நாள் என்னென்ன ப்ரோக்ராம்கள் இருக்குதோ, என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குதோ, என்னென்ன செய்ய போகிறார்களோ அது அனைத்தையும் அல்லாஹ்வோடு கதைப்பார்கள். எப்படி ஒரு நண்பன் தனது நண்பனோடு கதைப்பாரோ அதே மாதிரி அவர்கள் அல்லாஹ்வுடன் துஆ கேட்பார்கள். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆவுக்கு அதிக நேரம் ஒதுக்குவோம். நிறைய தேவை, நிறைய பிரச்சனை, நிறைய சிக்கல். எங்களோட பிரச்சனைகள் வரும் பொழுது யாருக்கிட்டையோ அழுகிறோம், யாருக்கிட்ட கண்ணீர் வடிக்கிறோம். எல்லாம் முடிஞ்சு மன்னாதி மன்னனுக்கிட்ட வந்து பிரச்சனையை சொல்லும் பொழுது கண்கள் கண்ணீர் வடிக்குதில்லை. ஏன்? அந்த பிரச்சனையை முதல் தடவை எப்போ சொல்லும் அப்போ வார ஏக்கம் பல தடவை சொன்னதுக்கு பிறகு அந்த கண்ணீர் வராது. எல்லாத்துக்கிட்ட சொல்லி பெடப்பாவி ரப்புக்கிட்ட வந்து நிற்கிறோம். இப்போ பிரச்சனையை சொல்லக்கூட கண்ணீர் கூட வருதில்லை. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட பிரச்சனையை முதல்ல சொல்கிற இடம் துஆவாக ஆக்கணும். முதல்ல சொல்கிற இடம் அல்லாஹ்வாக ஆக்கணும். எப்போ எங்களோட பிரச்சனையை நாங்கள் அல்லாஹ் கிட்ட சொல்லுவோமோ மறைச்சி வச்ச பிரச்சனையை அல்லாஹ் மறைவாகவே நிறைவேற்றி தருவான். எனவே எமது தேவைகளை அல்லாஹ்விடம் கூறி பெற்றுக்கொள்ளும் நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரியமானவர்களே, வசந்தம் டிவி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை மகதலேனா மரியாள் முதலாவதாக கண்டு கொண்டார். அதன் பின்னதாக எம்மாவூருக்கு சென்ற அந்த சீடர்கள் அந்த இயேசுவை முகமுகமாக தரிசித்தார்கள். இவர்கள் எல்லோருமே இயேசுவை பின்பற்றின சீடரிடம் வந்து சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம், இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றின 3.5 ஆண்டுகள் பின்பற்றின அந்த சீடர்களோ இவர்கள் சொன்னதை நம்பவில்லை. ஆகவே கிறிஸ்து தாமே அந்த சீடர் மத்தியிலே தோன்றி அவர் மிகவும் கவலைப்பட்டவர்களாய் அவர்களை பார்த்து கடிந்து கொண்டார். என்ன கடிந்து கொண்டார் தெரியுமா? ஏன் நீங்கள் நான் உயிர்த்தெழுந்ததை நம்பவில்லை? அவர் நம்பாததை பார்த்து இயேசு கடிந்து கொண்டார் என்று சொல்லி மாற்கு எழுதின நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை நம்பாதபடினார் அவர் கடிந்து கொண்டார். இன்றைய நாளிலும் பிரியமானவர்களே, இயேசு உயிரோடு வாழுகின்றார். அவர் எப்படி வாழுகின்றார்? ஆவியின் ரூபம் கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கிறிஸ்துவின் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ளுவோமானால், நாங்கள் மரித்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுடையவர்கள் அல்ல, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுடையவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? அவர் கடவுள் தானே, கடவுள் மரிக்க முடியுமா? அவர் மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் மரித்தது உண்மைதான், மெய்தான், 100% அவர் மரித்தார். ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார். ஆகவே தான் நானும் நீங்களும் அவரை பின்பற்றும் பொழுது இந்த பூமியில் மரித்தாலும் கூட, எங்களுடைய சரீரமானது அடக்கம் பண்ணப்பட்டாலும் கூட நம்முடைய ஆன்மா மரிக்காது, நம்முடைய ஆவி மரிக்காது, அது உயிரோடு காணப்படும். அது என்ன செய்யும்?
அந்த உயிருக்கு உரித்தான சொந்தக்காரரான கடவுளிடம் திரும்பி போய் சேர்ந்துவிடும். ஆம், இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி போய் சேர்ந்துவிடும். ஆகவே பிரியமானவர்களே, அன்றைக்கு கிறிஸ்து அவரை பார்த்து கடிந்து கொண்டார். அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பாதபடினார். அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பவில்லையானால் அவரை நாங்கள் எப்படி பின்பற்றுவது? அதன் பின்னதாக நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்பின ஒரு கூட்டம் தலை தூக்கியது. ஆம், நாங்கள் தொடக்கத்திலே 120 பேர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்பினவர்களாய் அவரை பின்பற்றினார்கள். அதன் பின்னதாக 3000 பேர் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்பினவர்களாய் பின்பற்றினார்கள். அதன் பின்னதாக அது 5000 பேராக அது மாறியது. அதன் பின்னதாக திருமறை சொல்லுகிறது, திரள் கூட்டத்தார் இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்பினார்களாம். இன்றும் கூட உலகம் முழுவதும் காணப்படுகிற அனைத்து நாடுகளிலுமே கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை நம்பினவர்களாக மக்கள் வாழுகிறபடினால்தான் கிறிஸ்தவ மதமானது இன்றைக்கும் உயிரோட்டம் உடையதாய் உயிருள்ளதாய் காணப்படுகிறது. அப்படியான பிரியமானவர்களே, இயேசுடைய உயிர்த்தெழுதலை பின்பற்றுகிற கிறிஸ்தவ சமூகமானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் முகமாக ஆராதனை நடத்துகிறார்கள். ஆகவே தான் பாருங்கள், உலகத்தின் அநேக நாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமையானது விடுமுறை நாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இது விடுமுறை நாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் அதிகாலமே உயிரோடு எழுந்தார். ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த உலகத்துக்கு ஞாபகப்படுத்துகிறது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிறதான அந்த நற்செய்தி. அந்த கிறிஸ்துவின் உயிர்ப்பித்தான் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அது எதனை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய உயிர்த்தெழுதலை மையப்படுத்தி தான் சொல்லப்படுகிறதே ஒழிய அவருடைய பிறப்பை மையப்படுத்தினதாக அல்லவே அல்ல. கிறிஸ்து சாதாரணமாக ஒரு குழந்தை எப்படி பிறகுமோ அப்படியாகத்தான் மரியாளுடைய வழியாக அவர் இந்த பூமியிலே பிறந்தார். மரியாள் எப்படி ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவரோ அது போலவே இன்றைக்கும் உலகத்திலே எல்லா நாடுகளும் ஏழைகள் எளியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துவனுடைய பிறப்பானது உலக சரித்திரத்தை இரண்டாக பிரிக்கவில்லை. ஆம், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி உலக சரித்திரத்தை இரண்டாக பிரித்தது. அப்படியான பிரியமான கடவுளுடைய மக்களே, இயேசு அல்லது கடவுள் உயிரோடு இருக்கின்றார், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கே வாழுகின்றார்? எங்கே வாழ விரும்புகிறார்? கடவுள் மனிதர்கள் மத்தியிலே தான் வாழ விரும்புகிறார். ஆகவே தான் மனித மனங்களில் அவர் குடிக்கொண்டு கடவுள் என்ன செய்கின்றார்? நம்முடைய வாழ்க்கையை அவர் மனரூபப்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் கடவுளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளிருந்து நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் திருமறை சொல்லுகின்றது, நன்மையான எந்த ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனுக்குள்ளே கடவுள் இருக்கின்றார், அவருக்குள்ளே உயிர்த்தெழுந்த கடவுள் இருக்கின்றார். அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த மனிதனாலும் நன்மையே செய்ய முடியாது. அப்படியான பிரியமானவர்களே, மலர்ந்து விட்டது இந்த புதிய நாள். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள் இருக்கிறபடினால் நானும் நீங்களும் நன்மை செய்கிறவர்களாகவே வாழ்வோம். நன்மை செய்கிற ஒவ்வொருவனுக்குள்ளும் உயிர்த்தெழுந்த இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆம், இதனை குறித்து ஆழமாக தியானம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.